வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஓபிஎஸ் சசிகலா அணியினருக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. 24ஆம் தேதிக்குள் முடிவு எட்டப்படாவிட்டால் இரட்டை இலை முடக்கப்படலாம் என தகவல். விறுவிறுப்பாகும் ஆர்கே நகர் பேரவை தொகுதி. பாரதிய ஜனதா சார்பில் கங்கை அமரன் போட்டி. உள்ளாட்சி தேர்தல் மேலும் தள்ளி போக வாய்ப்பு. அவகாசம் போதாது என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். உத்தரகண்ட் மாநில அமைச்சரவை இன்று பதவியேற்பு. உத்தரப்பிரதேசத்தின் புதிய முதல்வர் இன்று தேர்வு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு என முடிவு செய்ய பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா தரப்பினர் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. 24ஆம் தேதிக்குள் முடிவு எட்டப்படாவிட்டால் சின்னம் முடக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தேர்தல் சின்னமான இரட்டை இலை சின்னம் தங்களுக்குத்தான் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியினரும் சசிகலா அணியினரும் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான ஆவணங்களை அவர்கள் ஆணையத்திடம் அளித்துள்ளனர். அதனையடுத்து இது பற்றி வரும் 20ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியது. சசிகலா தரப்பினர் கூடுதல் அவகாசம் கேட்டதை அடுத்து வரும் 21ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரு தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு நேரில் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. அதனையடுத்து வரும் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இரு தரப்பினரும் நேரில் ஆஜராகுமாறு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 24ஆம் தேதிக்குள் இரட்டை இலை யாருக்கு என முடிவெடுக்கப்படாவிட்டால் சின்னம் முடக்கப்படலாம் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆர்கே நகர் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 6 முனை போட்டி உறுதியாகியுள்ள நிலையில் தேர்தல் களம் விறுவிறுப்படைய தொடங்கியுள்ளது. ஆர்கே நகர் பேரவை தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக சார்பில் மதுசூதனன், சசிகலா தலைமையிலான அதிமுக சார்பில் டிடிவி தினகரன், திமுக சார்பில் மருது கணேஷ், தேமுதிக சார்பில் மதிவாணன், பாரதிய ஜனதா சார்பில் கங்கை அமரன், தீபா பேரவை சார்பில் தீபா ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை சுயேட்சைகள் உள்பட 8 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். கட்சிகளை பொறுத்தவரை தேமுதிக வேட்பாளர் மட்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தவுடன் முனைப்பான பிரச்சாரம் தொடங்க உள்ளது. ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் கங்கை அமரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து பாரதிய ஜனதா வேட்பாளர் யார் என்று பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரைப்பட தயாரிப்பாளரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் தேர்தல் குழு செயலர் ஜே.பி. நட்டா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பாரதிய ஜனதா மேலிடத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி எனவும் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியை இப்போது கேட்கலாம். மக்களோட மக்கள், சாதாரண மனுஷன், கலையிலையும் இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலையும் பற்று கொண்டவன், இந்திய பண்பாடை மதிக்கக்கூடியவன், மக்களுக்கு தெரிந்தவன். புதுசா ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்த தேவையில்லை. என்று தெரிந்தாலே என் பேரை சொன்னாலும் அளவிற்கும் நல்லவன் தெரியும். அதனால நிறுத்திருக்கலாம். எதுக்காக எலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யார் ஆட்சி பண்ணணும்னு அலையிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது ஒரு 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 எம்எல்ஏ வர்றதுனால இங்க ஆட்சி மாற்றம் நடக்க போறது இல்லையா? அப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்கன்னா எல்லாமே யாருக்கு மக்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் யாருமே இல்லாத ஒரு தோற்றம் இருக்கும்போது அது அவங்க வழக்கமா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அல்லாமல் புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதத்திலிருந்து மேலிருந்து கீழே வரைக்கும் இறங்கி அற்புதமா வந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியின் ஒரு அடையாளமாக நான் வரணும்னு சொல்லி என்ன நினைச்சிருக்காங்க. அதுக்காக கட்சிக்கு நான் நன்றி சொல்றேன். இது ஏமாற்ற ஆட்சினால எல்லாம் மயங்கி போய் கிடக்குறோங்கிறதா உண்மையான ஒண்ணு. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக ஒரு ஆரம்பமாக என்னை கட்சியிலிருந்து என்னை பிஜேபியில ஒரு முன்மொழிஞ்சிருக்காங்க. முதல் வேட்பாளரா நான் அரங்கேற போறேன், சட்டசபைக்கு உட்கார போறேன். அதுக்கான ஆரம்ப நாள்.
ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள அபர்ணா வல்லூரி வரும் 24ஆம் தேதி சென்னை வர இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பேரவைத் தொகுதியில் மொத்தம் 2,62,721 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள ராஜேஷ் லக்கானி, அவர்களில் ஆண்கள் 28,305 பேரும், பெண்கள் 1,34,307 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 109 பேரும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொகுதியில் 256 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் 1024 வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் மேலும் கூறியுள்ள லக்கானி, இடைத்தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக 307 நுண் பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். இடைத்தேர்தல் பணிகளுக்காக 1842 பேர் ஈடுபடுத்தப்படுவர் எனவும் தேர்தல் செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள அபர்ணா வல்லூரி வரும் 24ஆம் தேதி சென்னை வருவார் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்புடன் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழக மீன்வளம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோரை டெல்லியில் சந்தித்து சென்னை திரும்பிய நிதியமைச்சர் ஜெயக்குமார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் 128 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதாகவும், பாக் வளைகுடா பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான மேம்பாட்டு நிதியான 1240 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசின் பங்கீட்டு நிதியில் முதற்கட்டமாக 150 கோடி ரூபாய் தர மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து நம்முடைய அரசுடைய நிலையை தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கொந்தளித்திருக்கின்றார்கள். இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே 4 கோரிக்கைகள் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரத்திலே சொல்லப்பட்டது. இலங்கை கடற்படையால் எந்தவித ஒரு அச்சுறுத்தலும், அதே போன்று அவர்கள் பாதுகாப்பாக தொழில் செய்வதற்கு வேண்டிய ஒரு வாய்ப்பையும் மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டம் நல்லாண்டார் கொல்லையில் ஆழ்துளை எண்ணெய் கிணறு அருகே பல்வேறு நூதன போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். நல்லாண்டார் கொல்லையில் 30வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அப்பகுதி கிராம மக்கள் ஆண்கள் அழுது புரண்டும் பெண்கள் ஒப்பாரி வைத்தும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த திட்டத்திற்கு இறுதி சடங்கு செய்வது போன்று தீச்சட்டியை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இதேபோன்று வடகாட்டில் 14வது நாளாக மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு பேரவையில் அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். அடுத்த போராட்டமாக 10 கிராமங்களுக்கு மேலாக பாதிக்கப்படுகிற இந்த கிராமங்களின் பொதுமக்களை ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் எங்களுடைய ரேஷன் கார்டுகளை எல்லாம் கொடுத்துவிட்டு எங்களை வாழ வைக்கிறீர்களா அல்லது எங்களுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயத்தை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்களா என்ற எங்களுடைய கேள்வியை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே ஒப்படைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மத்திய அரசோ மாநில அரசோ இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இவங்களுக்கு என்ன ஒரு மாதம் போராடிட்டு அதை கைவிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த போராட்டம் வந்து அவங்க முடிவுக்கு வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் கைவிட மாட்டோம். இந்த திட்டத்தை வந்து நாங்கள் எடுக்கவே விட மாட்டோம். தயவு செஞ்சு இதை எங்களை வந்து வாழ விடுங்க. நாங்கள் வந்து இயற்கையை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எங்களுக்கு தேவையில்லை. இயற்கையாக நம்ம என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்தலாம். இயற்கையாக மீத்தேன் எடுக்கலாம். எல்லாம் செய்கிறப்ப உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான வழிகளை வந்து இயற்கை முறையில் இது பண்ணோம்னா உயிரினங்கள் ரொம்ப நாளுக்கு வாழலாம். உயிரினங்களை கொள்கிற மாதிரியே திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம்னு இந்த போராட்டம் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசு அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர திமுக முயற்சி மேற்கொள்ளும் என எம்எல்ஏ மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இத்திட்டத்தை கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும், வடகாட்டை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இரவிலும் தொடர்ந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆலங்குடி எம்எல்ஏ மெய்யநாதன் வடகாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர திமுக முயற்சி மேற்கொள்ளும் எனவும் அப்போது அவர் கூறினார். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது இங்கு இருக்கின்ற விவசாயிகள் வேண்டுகோளாக இருக்கிறது. விதி எண் 51 படி
நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த விவசாயிகள் சார்பாக தமிழக அரசு உடனடியாக அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறதா என்பது பற்றி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தல்களை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்தல்களை வரும் ஏப்ரல் 24க்குள் நடத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடுமாறு பாடம் நாராயணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த மே மாதம் 14ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்துவதே சிரமம் எனவும் தேர்தல் தொடர்பான வருவாய்த்துறை பணிகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தேர்தலை நடத்த தமிழக அரசுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அனைத்து விவரம் பற்றியும் விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வழக்கின் அடுத்த விசாரணை வரும் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநில முதல்வராக திரிவேந்திர சிங் ராவத் இன்று பதவியேற்க இருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் தேர்வு இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் 16 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னர் தனி ஒரு கட்சி இந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்ற நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்ய தலைநகர் டேராடூனில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திரிவேந்திர சிங் ராவத் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதனையடுத்து அவரது தலைமையில் உத்தரகண்ட் மாநில புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பெரும்பான்மைக்கும் கூடுதலான இடங்களை பிடித்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் தேர்வு இன்று நடைபெறுகிறது. அப்பதவிக்கு பலரும் போட்டியிடும் நிலையில் கட்சி எம்எல்ஏக்களால் மத்திய இணையமைச்சர் மனோஜ் சின்ஹா தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தலைவர் தேர்வுக்கு பின்னர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளது. சோழவரம் ஏரியில் குறையும் நீர்மட்டம், குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கார் விபத்தில் பிரபல கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்தனர். கார் பந்தய தேசிய சாம்பியனான அஸ்வின் சுந்தர் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இன்று காலை மனைவி நிவேதிதாவுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தடுப்புச் சுவரில் கார் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அஸ்வின் சுந்தரும் அவரது மனைவியும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். விபத்து பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மாநில அரசே நிறைவேற்றும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு அவிநாசியில் போராட்டக் குழுவினர் பாராட்டு விழா நடத்தினர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக மாணவர்கள் தாக்கப்படுவது மற்றும் உயிரிழப்பது குறித்து நேரடி புகார்கள் வந்தால் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அப்போது தெரிவித்தார். அனைத்து பணிகளும் முதல் கட்டமாக துவங்கப்படும். தொடர்ந்து அந்த பணிகளுக்கு வேண்டிய நிதிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டே இருப்போம். நாங்கள் நேரடியாகவே மாநில அரசு அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றாலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை ஐக்கிய நாடுகள் அவை அமைக்க வேண்டும் என தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள யுனிசெஃப் துணை அலுவலகத்தில் தமிழர் தேசிய இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பழ நெடுமாறன், ஐநா மனித உரிமை ஆணையம் நிறைவேற்றிய தீர்மானங்களை இலங்கை மதிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். விசாரணை நடத்த ஐநா அறிவுறுத்தியும் இலங்கை மீண்டும் கால அவகாசம் கேட்பதை ஐநா அனுமதிக்கக்கூடாது என்று மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நம்முடைய தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த பிரச்சனையை உடனடியாக ஐநா பேரவைக்கு அனுப்பி
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றை அமைப்பதற்கு ஐநா முன்வர வேண்டும். உரிய நடவடிக்கைகளை ஐநா எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று வரும் ஜெயக்குமாரின் தந்தை யாழ்ப்பாணத்தில் மறைவடைந்ததை அடுத்து அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்ள ஜெயக்குமாருக்கு பரோல் வழங்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற மக்கள் நலக் கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது மக்கள் நலக் கூட்டணி ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் எனவும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று வரும் ஜெயக்குமாருக்கு பரோலில் யாழ்ப்பாணம் செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஜெயக்குமார் அவர்களின் தந்தை காலமாகியிருக்கிறார். 25-26 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் ஜெயக்குமார் தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறார். தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், சிறைத்துறை நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா பேரவை தொடங்கிய நிலையில் அவரது கணவர் மாதவன் ஓரிரு நாளில் தனிக்கட்சி தொடங்க இருப்பதாக அறிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு நேற்றிரவு வந்த தீபாவின் கணவர் மாதவன் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தீபாவின் பேரவையில் தீய சக்திகள் நுழைந்துவிட்டதால் தனிக்கட்சி தொடங்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். பேரவையில் சில தீய சக்திகளோட ஆதிக்கம் நிறைய இருக்கிற காரணத்தால் பேரவை அவங்களால தனித்து இயங்க முடியல. அந்த காரணத்தால் நாங்கள் தனியாக கட்சி துவங்க முன் வந்திருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்களில் பேர் வெளியிடப்படும். மக்களை நான் 3 மாதத்துக்கு மேலே சந்திச்சிருக்கேன். அதனால் மக்கள் தொடர்ச்சியாக என்னை வலியுறுத்தி நீங்கள் தான் அதை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறதுனால தான் இதை நான் செய்கிறேன். கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே சோழவரம் ஏரியில் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவதால் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் சூழ்நிலை உருவாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பூண்டி, சோழவரம், புழல், செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பருவமழை பொய்த்து போனதால் ஏரிகளில் எதிர்பார்த்த அளவு தண்ணீரை சேமிக்க முடியாமல் போனால் தொடர்ந்து தண்ணீர் விநியோகம் செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சோழவரம் ஏரியிலிருந்து தினசரி 22 மணி நேரம் ராட்சத மோட்டார் மூலம் தினமும் 18 கன அடி நீர் புழல் ஏரிக்கு கால்வாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் சோழவரம் ஏரியில் ஓரிரு நாளில் தண்ணீர் வற்றிவிடும் நிலையை அடைந்துள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 4 ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,075 மில்லியன் கன அடியாகும். ஆனால் தற்போது 1003 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளது. இதனால் கோடை காலங்களில் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களிலிருந்து ஓய்வு பெற்றோருக்கு ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்ற பலருக்கும் ஓய்வூதியம் முறையாக வழங்கப்படவில்லை என்று தொழிலாளர் சங்கத்தினர் புகார் தெரிவித்து வந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று அதிகாலையில் போக்குவரத்து கழக அலுவலக வாயில்களில் பேருந்துகளை மறித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் அதிகமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்ற புதுச்சேரியை சேர்ந்த அரசுகுமார் என்பவரை மீட்டுத்தர வலியுறுத்தி புதுச்சேரி முதல்வரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த அரசுகுமார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியாவிற்கு கூலி வேலைக்கு சென்றுள்ளார். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சம்பளம் வழங்காததால் இவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து தமிழகம் மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த 28 பேரையும் சவுதி அரேபிய எல்லையில் உள்ள பாலைவன பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அரசுகுமார் வாட்ஸ்அப் மூலம் உறவினர்களுக்கு தகவல் அனுப்பியுள்ளார். இதனால் கவலையடைந்து இவருடைய உறவினர்கள் புதுச்சேரி முதல்வரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். இப்போ சவுதியில் இருக்கேன். சவுதியில் இப்போ எனக்கு 2 வருஷம் முடிஞ்சு நான் கம்பெனியில் லீவு கேட்டதுக்கு எனக்கு கம்பெனியில் லீவு தர மாட்டேன்னு சொல்லிட்டா 3 வருஷம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னானுங்க. 29 பேர் லேபர் கோர்ட்டு மூலிமா போகலான்னு முடிவு எடுத்து லேபர் கோர்ட்டில் கொடுத்ததுக்கு அவங்க 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இவங்க தடுக்கிறாங்க, கேம்பில் இருக்கிறவங்களாம் அப்படி சொல்லி ஒரு 7 பேர் மேலே
பொய் வழக்கு போட்டு கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க. கரெக்டாக 28ஆம் தேதி எங்களை வெளியே கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து ஊருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி கூட்டு வந்து கம்பெனிக்காரங்க வேற ஒரு இடத்துல ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு புதுச்சேரி முதல்வரான உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். நீங்கள் எப்படியாவது எங்கள் எல்லாரையும் மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாங்களும் கஷ்டம் 1,50,000 ரூபா செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்கார சவுதிக்கு அனுப்பிச்சி வச்சேன், நல்லா இருக்கலாம் சொல்லி. அவங்க இந்த மாதிரி கடமும் கொடுக்க முடியல, வட்டிக்காரங்களும் சண்டை போடுறாங்க. அப்போ எங்களால் ஒன்றுமே முடியல சார். சார் மட்டும் கஷ்டப்படல, 29 பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த 29 பேர் குடும்பமாக பாருங்கள், நாங்கள் ரொம்ப கஷ்டப்போம். ஒரு நாள் அழுவாத நாள் இல்லை சார். எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பிச்சு மீட்டி கொடுத்தா போதும். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏரி மராமத்து பணிகள் முழுமையாக வெற்றியடைய விவசாயிகளின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் தேவை என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட கூட்டுறவு வங்கி கூட்டரங்கில் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாவட்டத்தில் உள்ள 101 ஏரிகளில் குழி மராமத்து பணிகளை மேற்கொள்ள 8,08,00,000 மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். எனவே இத்திட்டம் வெற்றி பெற விவசாய சங்கங்களும் நீர்ப்பாசன அமைப்புகளும் ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என மேலும் அவர் கேட்டுக்கொண்டார். தூர்வாரத்தை பற்றியிலிருந்து ஏற்கனவே உலக வங்கியும் இஐயும் பல தடவை முயற்சி பண்ணி இன்னைக்கு தான் இந்த அரசாங்கம் நமக்கோசம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொகையை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு ஒருங்கிணைப்பாக செஞ்சோம்னா நம்ம எதிர்காலத்தில் நம்ம சந்ததிகள் நல்லபடியாக சுவாச காற்று இல்லாமல் இருக்கும், மழை நீரை சேமிக்க முடியும். அந்தந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வாக செய்கிற மாரி பணிகளை கேட்டுக்கிறேன். தர்மபுரி அருகே தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் மாசி மக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோவிலை சுற்றி 4 புற வீதிகளிலும் வலம் வந்த தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்தனர். மலைகள் சூழ்ந்துள்ள பகுதி நடிவாரத்தில் தீர்த்தமலையில் மிகவும் சிறப்பு பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் மாசி திருவிழாவிற்காக கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் யாகசாலையில் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள பொருட்களை கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முழுமுதற் கடவுளாகிய விநாயகர், மூலவர் தீர்த்தகிரீஸ்வரர், உடனுறை வடிவாம்பிகை உள்ளிட்ட மூவரும் தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வடிவாம்பிகை தேரினை பெண்கள் மட்டுமே பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தேரின் மீது பக்தர்கள் உப்பு, மிளகு, பொரி ஆகியவற்றை தூவி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இந்த திருத்தேரோட்டத்தில் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டனர். இது மாசி மாதம் மட்டும் ஸ்பெஷலாக இந்த தேரை இழுக்கிறாங்க. இதில் 3 தேர் இழுக்கிறோம். அதில் ஒன்று அம்மன், ஒன்று ஈஸ்வரர், ஒன்று விநாயகர். வெளிநாடுகளிலிருந்து மக்கள் குளிக்கிறதுனால நம்ம உடல் இருக்கிற பாவம் புண்ணியம், நம்மளோட சர்ம நோய்கள் அதெல்லாம் தீருன்ற நம்பிக்கையில் மக்கள் இந்த கோயிலில் மலையில் குளிச்சுட்டு மகிழ்ச்சியாக போகிறாங்க. இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் போட்டி அரையிறுதிக்கு வாவ்ரிங்கா முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து பன்னாட்டு விமான நிலையத்தில் ஓடுபாதையில் ஓடி 16 விமானங்களை தாமதப்படுத்திய வெறிநாயை பாதுகாப்பு அலுவலர்கள் சுட்டுக் கொண்டனர். நியூசிலாந்து நாட்டில் உள்ள பரபரப்பு மிகுந்த ஆக்லாந்து பன்னாட்டு விமான நிலையத்தில் உள்ள ஓடுபாதையில் நேற்றிரவு நுழைந்த ஒரு நாய் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. இதனால் விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் மற்றும் தரையிறங்க வேண்டிய 16 விமானங்கள் பாதிக்கப்பட்டன. அந்த நாயை பிடிக்க முயன்றபோது அவர்களை தாக்கவும் முயன்றுள்ளது. தகவல் அறிந்து வந்த விமானத்துறை பாதுகாப்பு அலுவலர்கள் அந்த நாயை சுட்டுக் கொண்டனர். இதனையடுத்து விமான நிலையத்தில் அமைதியை நிலவியது.
இந்தியன் வெல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரியாவின் மொமனிக் தியமியை வீழ்த்தி வாவ்ரிங்கா அரையிறுதிக்கு முன்னேறினார். அமெரிக்காவில் உள்ள இந்தியன் வெல்ஸ் நகரில் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா ஆஸ்திரியாவின் டொமினிக் தியமுடன் மோதினார். இந்த போட்டியில் முதல் செட்டை 6-4 என கைப்பற்றிய வாவ்ரிங்கா இரண்டாவது செட்டை 4-6 என புள்ளி கணக்கில் இழந்தார். பின்னர் திறமையை வெளிப்படுத்திய வாவ்ரிங்கா 7-6 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். இதன் மூலம் அவர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். OPS சசிகலா அணியினருக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. 24ஆம் தேதிக்குள் முடிவு எட்டப்படாவிட்டால் இரட்டை இலை முடக்கப்படலாம் என தகவல். விறுவிறுப்பாகும் RK நகர் பேரவை தொகுதி. பாரதிய ஜனதா சார்பில் கங்கை அமரன் போட்டி. உள்ளாட்சி தேர்தல் மேலும் தள்ளிப்போக வாய்ப்பு. அவகாசம் போதாது என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். உத்தரகண்ட் மாநில அமைச்சரவை இன்று பதவியேற்பு. உத்தரப்பிரதேசத்தின் புதிய முதல்வர் இன்று தேர்வு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.